ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிலாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி வராங்க. இப்போ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இப்போ சோழன் இருந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போய் தாஸுக்கு 2 அறையும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க அப்பா இருக்காங்களா, நிலாவோட அப்பா மனோகர், அவங்களுக்கும் பார்த்தோம்னா கையை பிடிச்சி முறுக்கி விட்டுட்டு நீங்களாம் கண்ணை மூடிட்டு வந்து இந்த மாதிரிலாம் அடிச்சிங்கல்ல, இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி செம்மையாக மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்தோம்னா என்னை கடத்தி கொண்டு வந்தீங்களா, அந்த காரை நான் எடுத்துகிட்டு போகிறேன், வேணா டிரைவர் அனுப்பி நீங்கள் அந்த காரை திருப்பி வாங்கிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செம மாஸ்க் காட்டிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போனதுக்கப்புறமா இந்த விஷயத்த சொல்கிறாங்க. முதல்ல எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினாலும் அதுக்கப்புறம் நிலா ஆமாம் அப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலா தொடர்ந்து பார்த்தோம்னா சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. இப்போ காரில் போகும்போதும் பார்த்தோம்னா நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி நிலா மறுபடியும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பாண்டியனுக்கு அடிபட்டுருக்கு, சோழனுக்கு நிறைய அடிபட்டுருக்கு, சேரனும் பல்லவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, இது எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா சோழன் வந்து நிலாவை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரியும் அவங்கள்ட்ட அப்படியே கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பாண்டியன் கார் ஓட்டுறாங்க. பின்னாடி போய் பார்த்தோம்னா சோழனும் நிலாவும் உட்காந்துக்கிறாங்க. பல்லவனை கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு கார் நிறுத்துறாங்க. இப்போ அவங்க அப்பா அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார் பாவம் நடேசன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் வந்து சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்து எல்லாம் வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளார போனதுக்கப்புறம் இப்போ எல்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசி மறுபடியும் அப்படியே கொஞ்சம் அது நிறைய பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன். அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது கடைசியில் நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி அந்த கோல்டு காயின் 2 எடுத்து காட்டுறாரு. அப்படி அதை எடுத்ததை பார்த்து சொல்லிவிட்டு நிலா வந்து முதல்ல அப்படி கோவப்படுற மாதிரி மூஞ்சி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமாதானம் ஆகி நீங்கள் எடுத்து வந்து நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் சோழன் சொல்கிறாரு, என்னை எவ்வளோ போட்டு அடின்னு அடித்தாங்க தெரியுமா, அவங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் போட்டு அடித்தாங்க, அதுக்காக ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நிலா பார்த்தோம்னா நானும் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஆதார் கார்டு, அதே நேரத்தில் ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே சந்தோஷமாக எல்லாரும் அப்படியே ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஏற்கனவே ஒரு ரவுடி அடித்தாங்கல்ல, அடித்து உண்மையெல்லாம் வாங்கினாங்களா, அந்த ரவுடி வந்து கார் சாவி கேட்குறாங்க பல்லவன்கிட்ட. பல்லவன் வீட்டுக்குள்ளார வந்து சொன்னதுமே இப்போ சோழன் வந்து கொஞ்சம் கோவமாக தான் பேச போகிறாரு. பின்னாடியே பார்த்தா நிலாவும் போயிடுறாங்க. இப்போ கார் சாவியை எடுத்து கொடுத்து எப்பா கிளம்புங்கப்பா, நல்ல நாங்களாம் வந்து அந்த மாதிரி கிரிமினலாம் யோசிக்க மாட்டேன்னு சொல்லி கார் சாவி நிலா தான் எடுத்து கொடுத்துட்றாங்க. அவங்க வண்டியை வந்து எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வேணாங்க பிரச்சனை வேணாங்க அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து நல்லா சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க. நிலா சந்தோஷமாக பேச பேச பல்லவனுக்கு ரொம்ப சந்தோஷம், என் மேலே ரொம்ப சந்தோஷமாகவும் பாசமாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ரொம்ப சந்தோஷம், என் மேலே பாசமாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல்லவன்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சோழன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பல்லவனும் அந்த விஷயத்தெல்லாம் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. நிறையா பேசுகிறாங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு மாதிரி நார்மலாக சூப்பராக இருக்குது இன்றைக்கான எபிசோட். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.